போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அசுர ஜெல்லிஃபிஷ பத்தி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஷான் வந்துட்டு கிளாஸ்க்கு போயிட்டான். ஆனா நான் இன்னைக்கு ரிசர்ச் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு வீட்ல ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு மொபைல்ல பார்த்தப்போ அதுல அன்னோன் பிளானட் சாங்காய் சிட்டில நிறைய இடத்துல அப்பியர் ஆயிருக்கு. அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்லயும் டிஃப்ரெண்ட் டைப்லயும் இருக்கு. ரிசர்ச் டீம் அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கோம் ரிவ்யூ பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த பிளானட் ஹார்ம்ஃபுல்லா இல்லையான்னு தெரியல. அதனால பொதுமக்கள் யாரும் அது கிட்ட போக வேணாம் அப்படின்னு நியூஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத பார்த்த சென் வந்துட்டு இந்த பிளானட்டை தான் ஷான் சிஸ்டருடைய போட்டோ பேக்ரவுண்ட்ல பார்த்தேன். அப்படின்னா இதுவும் ஆரிஜின் லேண்ட்ல இருந்து வந்திருக்கா, இல்லனா இதுவும் அந்த கல்லுடைய வேலையா இருக்குமோ? இப்போதைக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுலாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் ரவுண்ட் பிளட் டெம்பரிங்ல என்னுடைய பிளட் அண்ட் கியூஐ ரொம்பவே வேகமா கன்சியூம் ஆகுது. யூனிவர்சிட்டி ஆப்ல ஏதாச்சும் பிளட் அண்ட் கியூஐ உடனே இன்க்ரீஸ் ஆக்குற மாதிரி பில் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். அப்பதான் ரீஸ்டோரேஷன் பில்லுன்னு ஒண்ணு பார்த்தேன். உடனே 100 பில்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ஒரு பில் வேல்யூவே 1 கிரெடிட் பாயிண்ட். ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். அதே மாதிரி இதோட ரெக்கவரி ஸ்பீட் வந்துட்டு ஒரு பர்சனுடைய பயாலஜிக்கல் லெவலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆர்டினரி லெவல் 9th ரேங்கா இருந்தாங்கன்னா வித்தின் மினிட்ல அவங்களுடைய பிளட்டும் கியூஐயும் பூஸ்ட் ஆயிடும். இதுவே அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாங்கன்னா half an hour மேல ஆகும். இதே நேரத்துல ஹீரோ வந்துட்டு ஸ்லக்குடைய கோடெக்ஸ் அன்லாக் பண்ணியாச்சு. அடுத்ததா எந்த மியூட்டன்டுடைய கோடெக்ஸ் அன்லாக் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவன் கண்ணுல பாய்சன் மங்கூஸ் உடைய மீட் தென்படுது. அதோடைய 1 kg மீட்டே 40 கிரெடிட் பாயிண்ட்ஸ். என்னதான் இதுல பாய்சன் போட்டிருந்தாலும் இது கிட்ட கொஞ்சம் கூட பாய்சன் கிடையாது. அதுக்கு பதில் இது கிட்ட பாய்சனுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் இதை மட்டும் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா என்னுடைய ஆப்போனன்ட் சடனா பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா இப்போதைக்கு என்கிட்ட 200 கிரெடிட்ஸ் இருக்கு. அதனால இப்ப வந்துட்டு வெறும் 1/2 kg வாங்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான். அது அவ்வளவு சஃபிஷியன்டா இல்ல. சோ என்னுடைய செகண்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க நான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த 2 மணி நேரத்துல அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா என்கிட்ட சுத்தமா பிளட் அண்ட் இல்லாம ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் சரியா இருக்கும். அப்படியே என்னோட எனர்ஜியா ரெக்கவர் பண்றதுக்கு ஏதாச்சும் ஃபுட் இருக்கான்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்க இதே நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சத்தம். ஓபன் பண்ணி பார்த்தா நான் ஆர்டர் பண்ண 2 ஐட்டத்தையும் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. உடனே அதை கலெக்ட் பண்ணிட்டு முதல் வேலையா அந்த பில்ஸை செக் பண்ணி பார்த்தேன். அதை போட்டு அடுத்த நிமிஷமே என்னுடைய பிளட்டும் கியூஐயும் ரேபிடா ரெக்கவர் ஆச்சு. அடுத்ததா அந்த பாய்சன் மங்கஸ் உடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். 1/2 kgக்கு வெறும் 1% கோடெக்ஸ் தான் ஏறிச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவா ட்ரெயின் ஆகும் போதெல்லாம் அந்த பில்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதவை தட்டுற சத்தம். அங்க வந்தது ஷான் தான். நான் ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது சு. உடனே உள்ள வந்தவளும் நீங்க 2 பேருமே ரொம்ப லக்கி. இப்படி ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். ஆனா எனக்கு ரூம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. உடனே நான் வந்துட்டு உனக்கு செப்பரேட்டான ரூம் வேணும்னா என்னோட ரூம் இருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் காலேஜ்ல, அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் உன்னுடைய ஆஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜே, ஆனா என்னுடைய ரூம்மேட் கூட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா நான் இங்க வந்ததுக்கான ரீசன் சில பேரை கம்ப்ளைண்ட் பண்ணதான். உங்க 2 பேருக்கும் தெரியாது இங்க இருக்க சீனியர்ஸ் ரொம்பவே புள்ளி பண்றாங்க. சென் வந்துட்டு ஜீனியஸ்ங்கிறதுனால அவங்க கிட்ட யாரும் வச்சுக்கிறது இல்ல. ஆனா என்ன மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து புள்ளி பண்றாங்க. உடனே ஷான் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்க டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு சீனியர் எங்க ரூமுக்கு வந்தா அங்க இருக்க என்னுடைய காஸ்மெட்டிக்கா எடுத்துக்கிட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கல, திரும்ப எப்ப தரேன்னு சொல்லல. நானாச்சு பரவாயில்ல. இன்னொரு பையன் வந்துட்டு அவனுடைய ஃபேமிலி அவனுக்காக 100 இயர்ஸ் ஓல்டான ஒரு பிளட் ஜின்ஸங்க கொடுத்திருந்தாங்க. அதை யாரோ திருடிட்டாங்க. அந்த பையன் வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ண பதிலுக்கு அவங்களும் இந்த யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ற ரூல் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சொல்றத வீக்கா இருக்கவங்க கேட்கணும். இன்கேஸ் அந்த பொருள் உனக்கு வேணும்னா அவங்க கூட சண்டை போட்டு டிஃபீட் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே சீனியர், நாங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்க ஃப்ரெஷர்ஸ். எங்களால எப்படி அவங்கள டிஃபீட் பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது சீனியருக்கு ஃபேவரிசம் மாதிரி தெரியுது. உடனே சென் வந்துட்டு இன்கேஸ் திரும்ப இந்த மாதிரி பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா அவங்கள டிஃபீட்டும் பண்றேன்னு சொல்ல இதை கேட்டு சூவும் சந்தோஷத்துல தேங்க்யூ சென்னு சொல்ல அந்த இடத்துல எடுத்துக்க போறது. இதே நேரத்துல என்னுடைய டேஞ்சர் சென்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா அந்த டேஞ்சர் சென்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படின்னா ஆபத்து அந்த அளவுக்கு இல்ல. இதே நேரத்துல வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க அந்த குரோமன் இருக்கான். அவனுக்கு எதிர்க்க ஒரு மாஸ்க் போட்டவன் வந்துட்டு மை லார்ட், இந்த வருஷம் நான் என்ன புஷ் பண்ணி அட்வான்ஸ் லெவல் ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு எவல்யூஷனரி ரிசோர்ஸ கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல பதிலுக்கு அந்த குரோமேனும் இந்த இயர் நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, அதுக்கு ரிவார்டா இந்த டீமன் ஃபிளவர் வச்சுக்கோ, இது உனக்கு எக்ஸ்ட்ரீம் பவரை கொடுக்கும். பதிலுக்கு அந்த மாஸ்க் மேனும் இந்த இயர் சாங்காய் சிட்டில ஒரு ஃப்ரெஷ்மேன் வந்திருக்கான். அவனுடைய பிசிக்கல் டேலண்ட் ஒரு
மான்ஸ்டர் அளவுக்கு இருக்கு. அவனுக்கு இந்த டெமானிக் சீடை ஃபீட் பண்றதுக்காக சில பேர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவனை மட்டும் நம்ம கல்ட்டுல ஜாயின் பண்ணிட்டணும். அப்படிங்கிறப்போ உடனே குரோமன் வந்துட்டு அதெல்லாம் இப்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, ட்ரூ ஜீனியஸ் எல்லாருமே ஆரிஜின் லேண்ட்ல இருக்காங்க. அங்க இருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பயாலஜிக்கல் கோஆர்டினேட்ஸை செட் பண்ணிட்டாங்களாம். நம்ம அங்க போய் அந்த கனெக்ஷனை ஆக்டிவேட் பண்ணணும். உடனே அந்த குரோமேனும் நான் அங்க போறேன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் அவனுடைய வாட்சை பயன்படுத்தி யாரையோ கான்டாக்ட் பண்ணி அந்த சின்ன அட்வான்ஸ் லெவல் டெமானிக் சீடை கன்சியூம் பண்ண வைக்கணும். அதுவும் 3 நாளுக்குள்ள. இன்கேஸ் இந்த மிஷின் ஃபெயில் ஆயிட்டா உனக்கு பதில் வேற ஒருத்தனை ரிப்ளேஸ் பண்ணிடுவேன். பதிலுக்கு அந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வருது. நீங்க சொன்ன மாதிரி மிஷினை கம்ப்ளீட் பண்றோம்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நானும் சென்னும் வெளியில போயிட்டு இருக்கும்போது என்னோட பேரை சொல்லி யாரோ கூப்பிட அந்த இடத்துக்கு வந்தது வாங்கும் லூவும் தான். உனக்கு டைம் இருந்தா கொஞ்சம் பேசலாமான்னு கேட்க, ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஒரு ஹெல்ப்காக தான் வந்திருக்கேன். பதிலுக்கு சென்னோ என்னன்னு கேட்க, உடனே லூ வந்துட்டேன். 3rd இயர் சேர்ந்த ஒரு சீனியருக்கு என்னையும் வாங்கியும் பிடிக்காததுனால எங்களை எல்லா நாளும் புலி பண்ணிட்டு இருக்கான். அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உன்னுடைய ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். நீதான் இந்த வருஷத்துடைய ஃப்ரெஷ்மேன் சாம்பியன் ஆச்சு. அதனால உன் பேச்சை கண்டிப்பா கேட்பாரு. இந்த ஹெல்ப்பை ஒன்னும் நீ ஃப்ரீயா பண்ண தேவையில்ல. எங்க கிட்ட ஸ்பிரிட் ஃப்ரூட் இருக்கு. இது வந்துட்டு பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணும், மைண்டை காமா வச்சுக்கும், பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்ணும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய விட்டாலிட்டியை பூஸ்ட் பண்ணும். இது வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி எனக்காக சென்ட் பண்ணாங்க. நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இது எல்லாத்தையுமே உனக்கே கொடுத்துறான். உடனே வாங்க வந்துட்டு, சென் நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்ல படிச்சிருக்கோம். இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு அந்த சீனியர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு கேட்க, அந்த சீனியர் ஆர்டினரி லெவல் 6th ரேங்க். இதை கேட்டு சென்னோ மனசுக்குள்ள இது ஒன்னும் கஷ்டமா இருக்க போறதில்ல. சரி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் உடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுங்க. நான் 5:30க்கு அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பதிலுக்கு அவங்களும் அந்த ஃப்ரூட்டை கொடுத்துட்டு 5:30க்கு நான் மீட் பண்றோம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. உடனே ஷான் வந்துட்டு, சென் அந்த பேக்கை ஓபன் பண்ண, இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஃப்ரூட்டை என்னுடைய லைஃப்ல நான் சாப்பிட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல இருந்து ஒன்னு எடுக்க, இந்த ஸ்பிரிட் ஃப்ரூட் பார்க்க ரொம்ப அருவருப்பா இருக்க, ஒருவேளை இது கெட்டு பிடிச்சோ அப்படின்னு சொல்ல, சென்னும் அதை வாங்கி பார்த்த உடனே அவனுடைய டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ணுது. உடனே சிஸ்டம்லயும் இந்த அட்வான்ஸ் லெவல் டெமானிக் சீடை நீங்க கன்சியூம் பண்ண போறீங்கன்னு வர, என்ன நடக்குதுங்க, அவனுங்க இதை ஸ்பிரிட் ஃப்ரூட்னு சொன்னானுங்க. ஆனா உண்மையிலேயே இது ஒரு டெமானிக் சீட். உடனே நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு, நீங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனுங்களும் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்க, ஷான் இமிடியேட்டா உன் மாஸ்டருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே யுவான் அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, உடனே நான் வந்துட்டேன். இவனுங்க 2 பேரும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு பேக் ஃபுல்லா ஸ்பிரிட் ஃப்ரூட்டை கொடுத்தாங்க. நான் இதை செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சா ஒரு சீடு இருந்துச்சு. இதை பார்த்து யுவானும், இது வந்துட்டு நியூட்டன் ட்ரீல இருந்து வரக்கூடிய சீடு. இதை மட்டும் யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா அந்த ட்ரீடைய ஸ்லேவா மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஓன் படியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இதை கல்ட்டுல நியூ மெம்பர்ஸ போஸ்ட் பண்ணி ஜாயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. உடனே ஹீரோவும், அப்ப இவங்க கல்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்களான்னு கேட்க, உடனே யுவானும் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த 2 பேரையும் கேப்சர் பண்ணி இவங்க 2 பேர்கிட்டயும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரம் சொல்றோம்னு சொல்ல, அவங்க 2 பேரும் எது பேச வராங்க. ஆனா யுவானுடைய பவர் வந்துட்டு அவங்களை பேச விடாம ஸ்டாப் பண்ணுது. உடனே யுவானும் போறதுக்கு முன்னாடி, இந்த யூனிவர்சிட்டிலயும் கல்ட் மெம்பரை சேர்ந்தவங்க இருக்காங்க, சோ யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, உங்களை நீங்க தான் சேஃப் கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஆபயத்துல கூட்டிட்டு போக, உடனே ஷான் இதை பார்த்துட்டு, என்னுடைய மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா அந்த வாங்கும் லூவும் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு உன்னையே ஹார்ம் பண்ண பார்த்தாங்க. பதிலுக்கு சென்னும் அந்த டெமானிக் ஃப்ரூட்டை டஸ்ட்பின்ல போட்டுட்டு, மூவ் ஃபார்வர்ட், நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன, இதே நேரத்துல அந்த 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல அவங்க தான் கல்ட் மெம்பர்னு கன்ஃபார்ம் பண்ணிட, அது மட்டும் இல்லாம இந்த காலேஜுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருக்க சேஃப்டி ஆபீசர் தான் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த டெமானிக் சீடை கன்சியூம் பண்ண வச்சிருக்காரு. இதே நேரத்துல இவங்க 2 பேருக்கும் யூனிவர்சிட்டியில இருந்து ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. இதனால அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போக ஷானுடைய பேரண்ட்ஸும் என்னுடைய பேரண்ட்ஸும் யூனிவர்சிட்டி பக்கத்துலயே செட்டில் ஆயிட்டாங்க. இதே நேரத்துல அந்த ரெஸ்டோரேஷன் பில் மூலியமா என்னுடைய செகண்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மசில் டெம்பரிங்க 40% ப்ராக்ரஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே கொஞ்ச நாள்ல ஷானுடைய அந்த ஜென்ஃபியூஷன் டேவும் வர, ஆக்சுவலா அவன் நர்வஸா இருந்ததுனால கூட என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா. அங்க இவன் வந்துட்டு, இந்த அசுரா ஜெல்லிஃபிஷ்ங்கிறது வாட்டர் டைப் மியூட்டன் பீஸ்ட், அதனால உன்னுடைய உடம்புல எந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மியூட்டன்ட் கூட ஈஸியாவே ஃபியூஸ் ஆயிடும். உடனே நிறைய கிளாஸ் தண்ணி கொடுத்த ஷானா குடிக்க சொல்ல, அவளும் வயிறு விட்டு குடிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து, இந்த சிரஞ்சில அசுரா கிங் ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீன் இருக்கு, இதை டைரக்டா உன்னுடைய ஹார்ட்ல இன்ஜெக்ட் பண்ண போறான். உனக்கு பெயின் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய மென்டல் பவர் யூட்டிலைஸ் பண்ணி உன்னை நம்பாக்க போறான். பட் ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டில்
முதல்ல அந்த பெயினை ஃபீல் பண்ணுவ. இன்கேஸ் உன்னால அந்த பெயினை டாலரேட் பண்ண முடியலனா அதை ஹோல்ட் பண்ணாம ஸ்கிரீம் பண்ணிடு. அவளும் ஓகே மாஸ்டர்னு சொல்லிட. பின்னாடி இருந்த சென் வந்துட்டு இந்த ஜென்ஃபியூஷன் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் மானிட்டர் பண்ற எக்யூப்மெண்ட் ரொம்பவே மேண்டேட்டரி. ஏன்னா ரியல் டைம்ல சப்ஜெக்டுடைய பிசிக்கல் டேட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆனா இவான் மாதிரி மென்டல் பவர் வச்சிருக்கவங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்லாம் அன்னெசரி. இதே நேரத்துல மாஸ்டர் இவான் வந்துட்டு அந்த அசூரா கிங் ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீனை இன்ஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபியூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் சொல்ல 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஷானுக்கு எந்த ஒரு பெயினும் வரல. உடனே ஹீரோ வந்துட்டு ஃபியூஷன் ப்ராசஸ் தப்பாயிடுச்சான்னு கேட்க உடனே யுவான் வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஷானுடைய ஜென் ஃபியூஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே யுவான் வந்துட்டு இந்த ஃபியூஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா இது கம்ப்ளீட்டான ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் ஹார்ட்ல இதை இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லைன்னா இந்த ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். இது ஃபியூஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதன் மூலியமா அந்த மியூட்டன்ட்டுடைய ஸ்கில் அந்த பர்சனுக்கு கிடைச்சிரும். இந்த அசூரா ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீன்ல எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்ல, ஆனா இது ஷானோட ஃபியூஸ் ஆகாம ஃபெயில் ஆயிடுச்சு. ஷானுடைய உடம்ப என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சென்ஸை வச்சு செக் பண்ணும்போது இப்போ ஒயிட் செல்ஸ் எப்படி ஏதாச்சும் ஒரு நோய் வரும்போது அதை எதிர்த்து நிக்குமோ அதே மாதிரி ஷானுடைய ஜீனும் அசுராவுடைய ஜீனை இன்வீடர்ஸ் நினைச்சு சரௌண்ட் பண்ணிருக்க. இந்த மாதிரி நேரத்துல அந்த அசுரா ஜெல்லிஃபிஷ் உடைய ஜீன் எப்படியாச்சும் ஃபியூஸ் பண்ணணும்னு நினைக்கும். ஆனா ஷானுடைய ஜீன் வந்துட்டு அதை நியூட்ரிஷனா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல ஷான் வந்துட்டு மாஸ்டர் என்னுடைய ஹேர் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்ல இதை பார்த்து இவான் வந்துட்டு இது ஜென்ஃபியூஷன் ஆனதுக்கான சிம்டம், ஆனா ஃபெயில்டான ஒரு ஜென்ஃபியூஷன் இப்ப எதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு யோசிக்க உடனே சென் வந்துட்டு உன்னோட பாடியில ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுதான்னு கேட்க பதிலுக்கு ஷானும் எனக்குள்ள ஏதோ போற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உடனே இவானும் அவங்களுடைய எபிலிட்டியை வச்சு சென்ஸ் பண்ணி பார்க்க ஷான் நீ ஃபீல் பண்ணது அந்த அசூரா ஜெல்லிஃபிஷ் உடைய கிங் ஜீன் தான், அதை அவனுடைய மென்டல் பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணி டார்மான் ஸ்டேட்ல போட்டுவேன். பதிலுக்கு ஷானும் நான் ட்ரை பண்றேன் மாஸ்டர்னு சொல்ல இதை பார்த்து யுவான் வந்துட்டு என்னுடைய கிளாஸ் ஜீனியஸ் ஆனா லீமோய் அப்புறம் ஜீவை அவங்க 2 பேரும் இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்றதுக்கு ½ மந்த் ஆச்சு, ஆனா ஷான் வந்துட்டு இது இன்ஸ்டன்ட்லயே மாஸ்டர் பண்ணிட்டான். உடனே ஹீரோ வந்துட்டு ஷானுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்க உடனே யுவான் வந்துட்டு என்கிட்ட ஒரு குட் நியூஸும் ஒரு பேட் நியூஸும் இருக்கு, எதை ஃபர்ஸ்ட் சொல்லன்னு கேட்க உடனே ஷானும் பேட் நியூஸ்னு சொல்லலாம். இதை கேட்ட யுவானும் உன்னால ஜென்ஃபியூசர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க, ஆனா இதுல குட் நியூஸ் என்னன்னு பார்த்தனா ஜென்ஃபியூசனரை விட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நீ இருக்க. ஜென்ஃபியூஷன் பண்ணாமலேயே அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் உன்னால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பியூர் பிளட் ஹியூமனா இருந்துட்டு அவங்கள விட பெட்டரா பண்ண முடியும். இப்போ வரைக்கும் பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா சேர்ந்த எந்த ஒரு பர்சனும் அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு நீதான் ஹியூமனா இருந்துட்டு அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பியூர் பிளட் ஹியூமனா இருக்க போற. இதை வச்சு பார்க்கும்போது ஷான் வந்துட்டு டெக்னிக்கலி ஜென்ஃபியூசனர் கிடையாது, ஏன்னா அவளுடைய பிரைமரி பார்ட் வந்துட்டு மியூட்டன் பீஸ்ட் மூலியமா சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகுறது இன்னுமே கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனால இப்போதைக்கு இவளை ஜென்ஃபியூசனாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சீக்ரெட் உன் பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியக்கூடாது. உன்னுடைய எபிலிட்டியா இன்னும் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறத்துல இருந்து நீ எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கியோ அப்பெல்லாம் என்னுடைய ஆபீஸ்க்கு வந்துரு, நம்ம ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ½ மந்த் போயிட்டா நான் வீட்டுல என்னுடைய ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப சடனா ஷான் வந்துட்டு உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். உடனே இங்க வான் கூப்பிட அங்க போய் பார்த்தா ஷான் வந்துட்டு அவளுடைய மென்டல் பவரை வச்சு வாட்டரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து சென் வந்துட்டு நீ இப்பதான் இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள இதுல மாஸ்டர் ஆயிட்ட போலயே. பதிலுக்கு ஷானும் இது மட்டும் இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுடைய லைஃப் எசன்ஸையும் பிளட்ட கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னுடைய மாஸ்டர் யுவான் சொன்னதை வச்சு பார்த்தா என்னுடைய ஆப்போனன்ட்டுடைய பிளட் வெசல்ஸை பிரேக் பண்ணி அவங்கள சாவடிக்க முடியும். இதை கேட்டு சென்னும் உன்னால மத்தவங்களுடைய பிளட்டையும் கியூவையும் கையாள முடியும்னா உன்னோட ஓன் கியூவையும் பிளட்டையும் உன்னால ஹேண்டில் பண்ண முடியும். பதிலுக்கு ஷானும் என்னுடைய பிசிக்கல் டேலண்ட் வீக்கா இருக்கிறதுனால பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து என்னால ஃபாலோ பண்ண முடியாதான். உடனே சென் வந்துட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ எதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்க அவளும் சரின்னு சொல்லிட்டான். அடுத்த நாள்ல இருந்து ஷானுக்கு எப்படி கியூவையும் பிளட்டையும் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். அவளும் ரொம்ப ஈஸியா அதை லேர்ன் பண்ணிட்டான். ஆர்டினரி லெவல் 2nd ரேங்க்ல இருந்தவன் இப்ப ஆர்டினரி லெவல் 4th ரேங்க்கு மூவ் ஆயிட்டான். அப்படியே 15 டேஸ் போக அவளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்கா கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்படியே அந்த நாள் முடிய நைட்டு தூங்காம மொபைல்ல ஏதாச்சும் மிஷின் கிடைக்குதான்னு தேடி பார்த்தேன். ஆக்சுவலா இது எனக்காக இல்ல, ஷானுடைய காம்பேக்ட் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அப்பதான் அங்க ஒரு மிஷின்ல ட்ரக்ஸை கடத்துற ஒரு கும்பல், அவங்க கிட்ட ஆயுதங்களும் இருக்கு, இவங்களை மட்டும் பிடிச்சு கொடுத்தோம்னா 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உடனே நானும் பிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் எங்களுடைய அடுத்த மிஷன் அப்படின்னு நினைக்க இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு ஹெட் வந்துட்டு சாங்காய் யூனிவர்சிட்டில இருந்து 2 ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்காங்க ஆஃப் கேம்பஸ் மிஷனுக்காக. உடனே அவர் வந்துட்டு இந்த யங் மேன் நான்ஜியாங் ப்ரொவினன்ஸ் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்
எக்ஸாம்ல செகண்ட் டாப் ஸ்கோர் எடுத்திருக்கான். இதை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டு பார்க்க உடனே அந்த ஆபீசரும் எனக்கு ஒரு சன் இருக்கான், அவனும் ஃப்ரெஷ்மேன் தான், சாங்கா யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறான், இப்ப கரண்டா ஜீனியஸ் கிளாஸ்ல இருக்கான், நீ மட்டும் அந்த பேவ்லியான்ல ஜாயின் பண்ணலானா இந்நேரத்துக்கு ஜீனியஸ் கிளாஸ்ல என்னுடைய அடாப்டட் சன் கூட கிளாஸ்மேட்டா இருந்திருப்பேன். உன்னுடைய அங்கிளா சொல்றான் பேவ்லியன் எடுத்து வந்துரு, ரெவல்யூஷன் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன், இன்னைக்கு நைட் நடக்க போற ஆபரேஷன்ல என்னுடைய அடாப்டட் சனையும் இன்வைட் பண்ணிருக்கேன். இந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. இன்கேஸ் சீனியர் ஸ்டூடெண்ட் ஏதாச்சும் ட்ரபிள் கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதே நேரத்துல அவருடைய ஸ்டெப்ஸ் அங்க வர இதை பார்த்து மத்தவங்களும் அப்ப இதுதான் ஃப்ராங்குடைய ஸ்டெப்ஸ் பார்க்க உடனே ஃப்ராங்கும் ஓடி வந்துட்டு, ஹே ஜெயின், நான் கேள்விப்பட்டேன் நீ ஆர்டினரி லெவல் 5th ரேங்க் ரீச் பண்ணிட்டியாமே, வெரி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவனும் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு கேஷுவலா சொல்றான். உடனே ஃப்ராங்க் வந்துட்டு, இன்னைக்கான மிஷின்ல உன் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு கூட்டிட்டு போக இவங்களை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிட்டான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஜீனியஸ் கிளாஸ் கூட சண்டை போடும்போது ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே நாக் அவுட் பண்ணிருப்பாங்க, அது வேற யாரும் இல்ல, இவன் தான். உடனே அந்த ஜெயினும் இவங்க 2 பேர் இங்க என்ன பண்றாங்கன்னு யோசிக்க அவனுடைய ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது. இதை பார்த்த ஃப்ராங்கும் உனக்கு உடம்பு முடியுமேன்னு கேட்க உடனே ஷான் வந்துட்டு, இது இந்த யான் ஜியாங் தானே, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல இன்ஸ்டன்டா ஒருத்தனை டிஃபீட் பண்ணியே, பதிலுக்கு சின்ன ஆமான்னு சொல்ல உடனே அந்த யான் ஜியாங் வந்துட்டு, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்கள பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டான். இதை கேட்ட ஃப்ராங்கும் உனக்கு இவங்களை தெரியுமான்னு கேட்க பதிலுக்கு அவனும் இந்த பிரிட்டிகள் தான் நான்ஜியாங் ப்ரொவின்ஸுடைய டாப் ஸ்கோரர், அதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு இந்த வருஷத்தோட ஃப்ரெஷ்மேன் டைட்டில் அப்ளை பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம எங்களுடைய மொத்த ஜீனியஸ் கிளாஸையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ சோலோவா டிஃபீட் பண்ணிருக்கான். இதை கேட்ட ஃபேன் வந்துட்டு இந்த பையன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா இவங்க போறது அந்த ட்ரக் டீலர்ஸோட ஹைட் அவுட்ஸ்க்கு. உடனே அங்க இருக்க ஒருத்தரும் ப்ரொடெக்ஷனுக்காக புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் கொடுக்க ஆக்சுவலா அந்த யோஜியான் வாங்க தான் போயிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வேணும்னு சொன்னதும் சாதாரண தோட்டாலாம் என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு சீன் போடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஜீனியஸ் கிளாஸஸ் அந்த பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்றான். ஒரு வழியா நாங்க அந்த இடத்தை ரீச் பண்ணிட ஆபரேஷன் டீம் தான் ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனாங்க. போலீஸ் உள்ள வரத பார்த்து அந்த டெரரிஸ்டும் அவங்க கிட்ட இருக்க கன்னை வச்சு எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் நம்மள புடிச்சிட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எதிர்த்து போராடுங்க. இதே நேரத்துல போலீஸும் ஒரு இடத்துல ஹைட் பண்ணிக்க நம்ம ஹீரோ எதை பத்தியும் கண்டுக்காம டைரக்டா அவங்கள நோக்கி போறான். இதை பார்த்து அந்த ஜியானோ பின்னாடியே போக அவன் தான் புல்லட் ப்ரூஃபே போடலையே, அந்த புல்லட் அவனை டேமேஜ் பண்ணலனாலும் அதோட பெயின் அவனால டாலரேட் பண்ண முடியல. உடனே ஹீரோவும் வேகமா அவங்களை நோக்கி போக இதை பார்த்து எல்லாரும் அந்த பையன் புல்லட் ப்ரூஃபா போட்டிருக்கான், ஒரு புல்லட் கூட அவனுக்கு ஹர்ட் பண்ணல. இதே நேரத்துல ஹீரோவும் ஒரு பஞ்சை வைக்க அங்க இருக்க எல்லாருமே துவம்சம் பண்றான். இதே நேரத்துல நிறைய பேர் சரண்டர் ஆயிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் கிரானைடை தூக்கி நம்ம ஹீரோ மேல வீச அப்பவுமே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. அங்க இருந்து ஓடி போறவங்கள ஷான் கிட்ட ஒப்படைச்சிட்ட அவ வந்துட்டு இவங்க எல்லாருடைய கியூஐயும் பிளட்டையும் கண்ட்ரோல் பண்ணி நகர முடியாத மாதிரி பண்ணிடுறான். இதை பயன்படுத்தி அவங்க எல்லாரையுமே நாக் அவுட்டும் பண்ணிடுறான். ஒரு வழியா ஃபேங்கும் அவருடைய டீமும் அங்க இருக்க எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டான். ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த இடத்துல ட்ரக்ஸ்க்கு பதிலா அந்த டெமானிக் சீட் தான் கிடைச்சிருக்கு. உடனே ஃபேங் வந்துட்டு இந்த விஷயத்திலயும் அந்த கல்ட்டு தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த ட்ரக் டீலர் கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் போட்ட மேன் வந்துட்டு நிறைய பணத்தை கொடுத்து இந்த சீடை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருக்கோம். உடனே நான் வந்துட்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நானும் யூனிவர்சிட்டியில என்ன முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நாங்க கிளம்புறோம்னு சொல்ல பேக்கப் சோர்சஸோட எங்களை சேஃபா அனுப்பி வச்சாங்க. இப்போதைக்கு இந்த கல்ட்டு சேர்ந்தவங்கள அவாய்ட் பண்றதுதான் நல்லது. இதே நேரத்துல அங்க வந்து ஒரு ரேட்டும் அந்த டெமானிக் சீடை பிளான்டிங் பண்ணுது. உடனே ஷானை பார்த்து உங்க மாஸ்டருக்கு கால் பண்ணி இந்த ரேட் கார்ட் கல்ட்டும் இந்த டெமானிக் சீடை ஸ்ப்ரெட் பண்றவங்களும் ஒன்னு சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னு சொல்லு. பதிலுக்கு ஷானும் சரின்னு சொல்லிட நான் உடனே கேப்டன் ஃபேங்க்கு கால் பண்ணேன். இங்க நடந்த விஷயத்த ரிப்போர்ட் பண்ணேன். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.